வணக்கம் ladies and gentlemen, this is Srinivas, your business coach and your mentor. இன்னைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு சப்ளிமேஷன் கிளாஸ் ஃப்ரேம் ஒரு ஃபைன் ஒன் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது, மார்க்கெட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவறாம கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ஸ்ல என்ன விதமான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு சின்ன கமெண்டா லீவ் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சதுன்னா தவறாம அந்த வீடியோவை வந்து நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் முதலே சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து நம்ம ஒரு சப்ளிமேஷன் கிளாஸ் ஃப்ரேம் ஒரு ஃபைன் ஒன் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் நம்மளோட டெக்னிக்கல் டீம் கம்ப்ளீட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தவறாம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சில மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து தருவேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. நான் உங்கள் அஷ்ரஃப். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஃப்ரேமை கஸ்டமைஸ்டு டிசைனிங் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் லேப்டாப் அப்படின்றது தேவை. லேப்டாப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த CorelDRAW ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சில டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா நம்ம டிசைனிங் பண்ணி நம்ம இமேஜஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த தேவைக்கு ஏற்ப அந்த டிசைனிங்கை கஸ்டமைஸ்டு டிசைனிங் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அந்த இமேஜை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல இருக்குது. ஒன்று 4 கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6 கலர். இந்த 4 கலருக்கும் 6 கலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டோட்டல் நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர் அவுட்புட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 65,000 நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர் அவுட்புட் வரும். இந்த 4 கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 30,000 நேச்சுரல் நம்பர் ஆஃப் கலர் அவுட்புட் வரும். 35,000 கலர்ஸ் அப்படின்றது லாஸ். 6 கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 நேச்சுரல் நம்பர் ஆஃப் நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும். நம்மளுக்கு வந்து 5,000 கலர்ஸ் அப்படின்றது லாஸ். ஸோ அதனால நம்மளுக்கு இமேஜ் வந்து பெட்டர் குவாலிட்டி அவுட்புட் வேணும் அப்படின்னா நம்ம 6 கலர் யூஸ் பண்ணுறது 4 கலர் கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் பேப்பர். சப்ளிமேஷன் பேப்பர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரில் தான் நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம ஹீட் கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சப்ளிமேஷன் பேப்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு பிரிண்டபிள் பேப்பர். நம்ம இந்த பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம அதில் இமேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் இங்க், வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க். வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, வாட்டர் பியூர் அப்படின்றது தண்ணி கலப்படம் இல்லாதது, வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டால் எதுவும் ஆகாது. அதனால இது வந்து வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க்னு சொல்றோம். ஸோ இந்த இங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த சப்ளிமேஷன் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து அந்த ஹீட் கொடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃப்ரேம்ஸ்ல தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இது எப்படி பிரிண்ட் பண்றது, அதுக்கு என்ன ஹீட், டெம்பரேச்சர், டைமிங் வைக்கணும், எவ்வளவு பிரஷர் வைக்கணும் அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹீட் பிரஸ்ல 5-in-1 காம்போ ஹீட் பிரஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கிளாஸ் ஃப்ரேமை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஹீட் பிரஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது, அதுக்கு என்ன டெம்பரேச்சர், எவ்வளவு டைமிங் வைக்கணும், அதுக்கு எவ்வளவு பிரஷர் யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் ஃப்ரேம்ல நம்ம எடுத்த பிரிண்ட்டை வந்து நம்ம அதில் இமேஜ் வந்து சப்ளிமேஷன் டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். சப்ளிமேஷன் டேப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹீட் அட்ஹெசிவ் டேப். மற்ற டேப்புங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி மறுபடியும் ரிமூவ் ஆகிடும், இல்லைன்னா மெல்ட் ஆகி நம்ம ப்ராடக்ட் மேலே ஒட்டிக்கும். ஸோ அதனால மற்ற டேப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஹீட் அட்ஹெசிவ் டேப், அதாவது சப்ளிமேஷன் டேப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த பேப்பரை எதுக்கு ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா சிலப்போ மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால டேப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேப்பர் இமேஜஸ் வந்து மூவ் ஆகாது. கரெக்டாக நம்ம எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஏரியாவில் நம்மளுக்கு கரெக்டான குவாலிட்டியில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் டைமிங் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மிஷின்கிட்ட தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டெம்பரேச்சர் டைமிங் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். சரி, ஓகேங்களா? எல்லாம் அதாவது டெம்பரேச்சர் டைமிங்கை பொறுத்தவரையில் பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளாஸ் ஃப்ரேம்ஸுக்கு நம்ம இப்போ வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் டைமிங்கை பார்த்தலாம் எப்படி வைக்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் பட்டன்ஸ் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.
330 செட் பண்ணிக்கலாம். இதுக்கான டெம்பரேச்சர் 330. மறுபடியும் செகண்ட் மோட் போயிடலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 330 செட் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படின்றது நம்ம இந்த கிளாஸ் ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 190 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். செட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ஓகே கொடுத்துங்க. ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாயிண்ட்ன்றது செட் பாயிண்ட் ஆகிடும். இந்த மிஷின் ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஒர்க் ஆகும் மிஷின்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா செல்சியஸில் ஒர்க் ஆகும், இன்னொன்று ஃபாரன்ஹீட்டில். இது வந்து ஃபாரன்ஹீட் மிஷின். ஸோ அதனால் 330 190 செகண்ட்ஸ் வைக்கிறோம். செல்சியஸ் மிஷின் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதுக்கு டெம்பரேச்சர்ன்றது மாறும். ஓகேங்களா? பொருளோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரெஷரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இது மெட்டீரியல் யூஸ் பண்ணி டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும், கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா மெலிசா இருக்கும். ஸோ ஃப்ரேம்ஸ் உட்டன் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3mm 3.5 mm திக்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வேற மாதிரி வரும். உட்டன் ராக்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் வேற மாதிரி வரும். ஸோ இந்த ப்ரெஷர் யூனிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பெட் வந்து ஹைட் டிக்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் அப்படின்றதும் நம்மளுக்கு கரெக்டான முறையில் ப்ரெஷர் வைக்கணும். ஏன் அப்படின்னா அது கிளாஸ் ஃப்ரேம் அப்படின்னா ஓவர் ப்ரெஷரோ இல்லை ஓவர் ப்ரெஷர் நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த கிளாஸ் ஃப்ரேம் உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால ஓவர் ப்ரெஷர் எந்த பொருளுக்குமே கொடுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருளை யூஸ் பண்ணும்போது கீழேயும் மேலேயும் நம்ம டெஃப்லான் ஷீட் அப்படின்றது யூஸ் பண்ணிடணும். டெஃப்லான் ஷீட் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கும் அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெல்ட்டாகி ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த டெஃப்லான் ஷீட் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே ஒரு டெஃப்லான் ஷீட் நம்ம வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளாஸ் ஃப்ரேமை செட் பண்ணிடலாம். கிளாஸ் ஃப்ரேமை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட்டை வந்து நம்ம இந்த இமேஜ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இல்லை இந்த கிளாஸ் ஃப்ரேமை வந்து நம்ம கரெக்டாக இதில் பிளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். எந்த சைடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கிளாஸ் டைப்பில் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கோட்டிங் இருக்கும். இந்த ஒயிட் கோட்டிங் சைடில் தான் நம்ம பிளேஸ் பண்ணணும். இந்த சைடு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இமேஜ் இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு இந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இமேஜ் ஆனதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி 4 சைடும் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிங்க. டேப்பை போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாது. அப்போ தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம எங்கே வச்சோமோ அந்த இமேஜ் கரெக்டான முறையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா பாதி ஒரு இடத்துலையும் பாதி இன்னொரு இடத்துலையும் பிரிண்ட் ஆகும்போது குவாலிட்டி ஆஃப் இமேஜ் அவுட்புட் அப்படின்றது மாறிடும். ஸோ நம்மளோட செட் பண்ண டெம்பரேச்சர் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு, 330 ரீச் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரேம்ஸை உள்ள பிளேஸ் பண்ணிடலாம். ஃப்ரேம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரிண்டிங் ஏரியா மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் அப்படின்றது மேலே இருக்கிறதுனால நம்ம நம்ம எந்த பக்கம் பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவும் நம்ம பேப்பர் வச்ச ஏரியாவும் நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட பிரிண்டிங் வந்து கரெக்டான முறையில் ஹீட்டு நம்ம கொடுக்குற ஹீட்டு டைமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெஃப்லான் ஷீட் போட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப லோட் ஆகிற மாதிரி இருந்தால் இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நார்மல் ஆவரேஜ் ப்ரெஷர் இருந்தால் போதும். இப்போ டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வைக்கிறீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா மறுபடியும் நம்ம செட் பண்ண பாயிண்ட் ரீச் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. அந்த டெம்பரேச்சர் செட்டன் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கு பிறகு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 330 வச்சிருக்கோம், 190 செகண்ட்ஸ் வச்சிருக்கோம். ப்ராடக்ட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த ப்ராடக்ட் வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கும். ஸோ நம்மள ஹீட் டெம்பரேச்சர் வந்து அப்சர்வ் பண்ணும்போது இங்கே ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த ரெடியூஸ் ஆன ஒரு 5 to 10 டிகிரி ஃபாரன்ஹீட்டை வந்து மறுபடியும் அந்த 330 ரீச் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ரீச் ஆனதுக்கு பிறகு டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் அப்படின்றது ரீச் ஆயிடுச்சு 330 அப்படின்றது. இப்போ டைமிங் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. டைமிங் வந்து என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ 190 வச்சிருக்கிறது 180, 170, 160, 150 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப் டு 0 வர வரையும் வெயிட் பண்ணுங்க. 0 வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க எப்படி நம்ம ப்ராடக்ட் பிரிண்ட் ஆயிருக்குன்னு.
அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த 5-in-1 காம்போ ஹீட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மக்ஸ், பின்னாடி இருக்கிற மக்ஸ் அந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சைஸுக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய டிஷர்ட்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஹீட் ப்ரெஸ் மிஷின்ஸ் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இந்த சைஸஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற ஃப்ரேம்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹீட் ப்ரெஸ் நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் வேரியட் சைஸஸில் இருக்குது. மொபைல் கவர் பிரிண்டிங் மிஷின்ஸ் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. அடுத்தது பிளாட்டர் அப்படின்றது இருக்குது. பின்னால் இருக்கிற பார்த்தீங்கன்னா வினைல் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஷர்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டைப் எல்லாமே மக் டைப்ஸ், மக்ஸ் எல்லாமே நம்ம இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சிப்பர் பாட்டில்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். உட்டன் ஃப்ரேம்ஸ், கீ செயின்ஸ், பில்லோஸ் இது எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் இந்த 5-in-1 மிஷின்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே இருக்கிற பில்லோஸு, ஃப்ரேம்ஸு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஃப்ரேம்ஸு, நம்ம கிளாஸ் ஃப்ரேம்ஸ் இருக்குது, ராக் இருக்குது, டைல்ஸ் இருக்குது, உட்டன் ராக் இருக்குது, இது எல்இடி லேம்ப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 5-in-1 காம்போ ஹீட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம நிறைய இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட டைமிங் செகண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. 40 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம அந்த இதை ஓப்பன் பண்ணி எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிரிண்டிங் அப்படின்ற டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி அதை எடுத்து பார்க்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே மிஷின்ஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுற வரையும் கையில் எடுக்க வேண்டாம், ஏன்னா ஹீட்டு கண்டிப்பாக இருக்கும். டெஃப்லான் ஷீட் மட்டும் எடுத்திருக்கேன், ஃப்ரேம் அதிலே தான் இருக்குது. ஸோ ஹீட் இருக்கிறதுனால அந்த ஹீட் ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத. ஸோ நம்ம ஃப்ரேமில் நம்ம பிரிண்ட் பண்ணது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ், நிறைய வந்து கஸ்டமைஸ் டிசைனிங் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கிஃப்டாக கூட கொடுக்கலாம். சிலர் வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் போட்டு கேட்பாங்க, சிலர் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட ஃபோட்டோஸ் கேட்பாங்க, சிலர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் போட்டு கேட்பாங்க, சிலர் வெட்டிங் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் பர்பஸ்க்காக இது வந்து நம்ம கஸ்டமைஸ் டிசைனிங் பண்ணி நம்ம இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரிண்ட் பண்ணி நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பிரிண்டிங் ப்ராசஸை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸில் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது இன்னொரு வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். கிரேட். இப்போ இந்த சப்ளிமேஷன் கிளாஸ் ஃப்ரேம் அப்படின்றது ஒரு 5-in-1 மிஷினில் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்ற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. நான் இந்த ப்ராடக்ட்ல கொஞ்சம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். நீங்க இந்த பிசினஸை வந்து வீட்ல இருந்தும் ஆரம்பிக்கலாம், இல்ல ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அங்க வச்சு பண்ணலாம், இல்ல நீங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருக்கீங்கனாலும் பண்ணலாம், இல்ல எனி கைண்ட் ஆஃப் அ பிசினஸ் செட்டப் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு அடிஷனல் ரெவென்யூக்கு இந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம். ஸோ உங்க வீட்டில இருந்தும் நீங்க பண்ண முடியும், உங்களோட பிசினஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து நீங்க பண்ண முடியும். அப்படின்றது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ்ல நம்ம வந்து சக்சஸ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது கொலாபரேஷன். கொலாபரேஷன் மற்றவங்களோட நீங்க எப்படி பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பிசினஸ்ல வந்து சக்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது நிறைய வந்து டிட்டர்மின் ஆகும். இந்த கொலாபரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து வீட்ல இருந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்க. உங்களோட லொகேஷன் பக்கத்துல வந்து எத்தனை போட்டோ ஸ்டுடியோஸ் இருக்கு, எத்தனை வந்து ஜெராக்ஸ் ஷாப்ஸ் இருக்கு, எத்தனை கிஃப்ட் ஐட்டம் ஷாப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் எங்கெல்லாம் விற்க முடியுமோ அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். அது வந்து ட்ரெடிஷனலா பண்ணக்கூடிய மார்க்கெட்டை பத்தி கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டீங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு கேட்டலாக் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கேட்டலாக் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க ஒரு போட்டோ கொடுத்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுவேன். டிஸ்பேச் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத அந்த டார்கெட் வாங்க. அந்த டர்ன் அரவுண்ட் டைம் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. காஸ்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு இந்த பொருளை கொடுப்பேன், நீங்க கஸ்டமருக்கு என்ன பிரைஸ்ல வேணா வித்துக்கலாம் அப்படின்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் கொலாபரேஷன். அந்த கொலாபரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் வந்து பண்ண மாட்டேன்றாங்க, இல்ல வந்து ட்ரை பண்ணிட்டு அப்புறம் நடுவில் விட்டுறாங்க. கொலாபரேஷன் ஈஸியா ஒர்க் ஆகாது. கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்றதுல கிளியரா இருக்கணும்.
ஏன்னா அவங்க உங்ககிட்ட பொருளை வாங்கி இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்க போறாங்க. ஸோ அது வந்து இன்னும் நல்ல தரமான குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கணும். பிரைஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் லாபம் இருக்கணும், உங்களுக்கும் லாபம் இருக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க இன்வால்வ் பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொலாபரேட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட பிசினஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க இன்னொருத்தவங்களுக்கும் வந்து நல்லா கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ரொம்ப முக்கியம் அந்த டர்ன் அரவுண்ட் டைம் தான். நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் டிஸ்பேச் பண்ணுவேன், இன்னைக்கு என் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சேரும்னா வந்து சேரணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கொலாபரேஷன் நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல வந்து நல்ல சக்சஸை பார்க்க முடியும்ன்றது தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திக்கிற வரைக்கும் this is Srinivas, your business coach and your mentor, signing off. Thank you so much, ladies and gentlemen. Cheers.